தஞ்சாவூர் ராசா மிராசுதாரர் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்து கட்டுப்படுத்தப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடைய நிகழ்ச்சிய செய்தியாளர் குருநாதன் கட்டுப்படுத்தப்பட்டது. அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் பாதுகாப்பா வெளியேறியிருக்காங்களா? அங்க பெற்றோர்கள் பொதுமக்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கா? தேவப்பிரியன், தஞ்சை பழைய பேருந்து அழகே அரசு ராச மிராசுதார் மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இந்த மருத்துவமனையில் மகப்பேறு மற்றும் பச்சிளங்குழந்தைகள் சிகிச்சை மட்டுமே இங்கு நடைபெற்று வருகிறது. சுற்று வட்டார மாவட்டங்களில் இருந்து ஒரு நாளைக்கு 500 மகப்பேறு என்பது இந்த மருத்துவமனையில் நடைபெற்று வருகிறது. இதனால் சராசரியாக மருத்துவமனைக்குள் 500 கர்ப்பிணிகள் மற்றும் 500க்கும் மேற்பட்ட பச்சிளம் குழந்தைகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் இந்த மருத்துவமனையின் அதாவது மகப்பேறு அவசர பிரிவு சிகிச்சையில் முதல் தளத்தில் மின்கசிவு ஏற்பட்டு தீ விபத்து ஏற்பட்டு இதனால் புகை மற்றும் உடனடியாக அதிக அளவில் வந்ததால் உடனடியாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இந்த மின்சாரம் துண்டிக்கப்பட்டுடனே கர்ப்பிணி பெண்களும் பச்சிளம் குழந்தைகள் வைத்திருந்த உறவினர்களும் அச்சமடைந்து கூச்சலிட்டனர். உடனடியாக நடக்க முடிந்த கர்ப்பிணிகள் தானாகவே மருத்துவமனை விட்டு வெளியே வந்தனர். ஆனால் நடக்க முடியாத கர்ப்பிணிகள் மற்றும் அந்த இன்குபேட்டர் சொல்லக்கூடிய இதில் சிகிச்சை பெற்ற குழந்தைகள் உள்ளே மாட்டிக்கொண்டனர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் மின்சாரத்தை துண்டித்து மின்சாரம் இல்லாதால் உள்ளே செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டது. இதனையடுத்து அங்கு பணிபுரியும் மருத்துவ ஊழியர்கள் ஒவ்வொரு குழந்தைகள் மகப்பேறு சிகிச்சைக்காக உள்ள கர்ப்பிணி பெண்களை ஸ்ட்ரக்சர் மூலம் அருகில் உள்ள கட்டிடத்திற்கு கொண்டு பாதுகாப்பாக வைத்துள்ளனர். மேலும் சம்பவ இடத்திற்கு மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணியாளர் ஆய்வு செய்து வருகின்றனர். மேலும் தீயை முழுமையாக கட்டுப்படுத்த விட்டாலும் மின்சாரம் அங்கு வந்துவிட்டது. ஆனால் புகைமூட்டமாக இருப்பதால் உள்ளே செல்ல முடியாத சூழல் உள்ளது. இந்த நிலையில் உறவினர்கள் ஆயிரக்கணக்கான மருத்துவமனையை திரண்டு உள்ளனர். தங்களது மகள்கள் உள்ளே என்ன ஆனார்கள், அதே போல் பிறந்த குழந்தைகள் என்ன ஆனார்கள் என தெரியாமல் அங்கு இருக்கும் ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஏற்படக்கூடிய சூழலும் ஏற்பட்டுள்ளது. போதுமான காவலர்கள் இல்லாதால் அங்கு பணிபுரியும் மருத்துவமனை காவலாளிகளுடன் அவர்கள் வாக்குவாதத்தில் ஏற்படும் காட்சிகளும் காணப்படுகிறது. முழுவதுமாக தற்போது கர்ப்பிணிகள் மற்றும் குழந்தைகள் வேறு கட்டிடத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டு தற்போது இயல்பு நிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரப்படுகிறது. நன்றி குருநாதன்.